எதுக்கு நீ கூப்பிட்ட? ஏங்க என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகிட்டு. உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டு சொல்லுங்கள், எங்கள் அம்மாட்ட பேசிட்டு தாரேன். ஆத்தாடி, இவ என்ன ஃபோனோட வந்து நிற்கா? நம்ம வேற பாஸ்வேர்டு சொல்லி அவ எதையாவது போட்டு கிளறிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு சண்டை வச்சுட்டு எடுப்பா. எதுக்கு? சொல்லாமே சமாளிப்போம். பாஸ்வேர்டெல்லாம் சொல்ல முடியாது டி, அது சீக்ரெட்டு. உனக்கு வேணும்னா உன் ஃபோன் சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் நீ போட்டு பேசிக்கோ. இப்போ என் ஃபோனை கொடு. இல்லை, அவன் உன் பொண்டாட்டி தானே. உன் ஃபோனை பாஸ்வேர்டு சொன்னா இப்போ? ஏம்மா அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. அவள் தான் தனியாக ஃபோன் வச்சுருக்காள்ல. அப்புறம் எதுக்கு என்னோடய ஃபோனு? எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியே போகணும். இது வேலை இருக்குது, வெளியே போகணுமா? பாஸ்வேர்டு கிட்ட சொல்லாமல் என்னென்னமோ பேசி சமாளிச்சுட்டு அடிக்கிய. அப்படி பாஸ்வேர்டு சொல்ல பயப்படுறியன்னா அப்போ நீ எவன்ட்ட பேசிகிட்டு இருக்கா? ஏட்டி, நான் யார்கிட்டடி பேச போகிறேன்? நான்லாம் யார்கிட்டையும் பேசலை. ஆஃபீஸ் வேலையாக தான் இருக்கும், அதில் வேறு எதுவும் இருக்காது. ஏட்டி, என் மாவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நான் நல்லா ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்கேன். அப்படின்னா உங்கள் மாவன்ட்ட சொல்லி பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லுங்க. இல்லை, அந்த பாஸ்வேர்டை தான் சொல்லி தொலையாமலே. பிரேமா 143. ஏங்க என் பேரே அங்கே பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்கிய. அதை சொல்லி ஏன் இவ்வளோ யோசனை உங்களுக்கு போய்விட்டு நேரமா? ஏன்னா இந்த பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வருது. ஐயோ மறந்துட்டேம்மா. பிரேமா 1432. ஓப்பன் ஆயிட்டு. ஏங்க என் பேரையே பாஸ்வேர்டு வச்சிருக்கே, உங்களுக்கு என்ன அம்பிட்ட பிடிக்குமோ? இல்லை, பாஸ்வேர்டுனா நல்லா ஸ்ட்ராங்காக யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். இப்படி உன் பொண்டாட்டி பேரையே போட்டு வச்சிருக்கியே, யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்க எடுத்து சும்மா போட்டு பார்த்தா கூட வந்துரும்ல. என்ன பண்ணுவப்போ? அதனால தானம்மா 2 வச்சுருக்கேன். எது 2 வச்சிருக்கியா? எதை 2 வச்சிருக்க? வேற என்ன டி, பிரச்சனை தான். உன்னைய வாழ்க்கையில் கட்டிட்டு வந்து வாழ்க்கை முழுக்க ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது போதாதுன்னு செலவுக்கு காசு பத்தலன்னு எங்கன்னா கடன் வாங்குவோம்ல, அந்த கடன்காரங்க எல்லாம் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் அன்லாக் பண்ணால் உன் பேரை போடும்போதெல்லாம் தோணும், இதை விடவா பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வந்துட போது, அதையே சமாளிக்கவே இதை சமாளிக்க மாட்டோமான்னு. அதான் அந்தால 2 வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஒன்று நேரில், இன்னொன்று ஃபோனில். இல்லை, நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ தானே கட்டிட்டு வந்த. இப்போ என்னது இப்படி கிடந்து புலம்பிட்டு எடுக்க? ஏய், உனக்கு என்ன கொழுப்பு ஏறிட்டோ? கொஞ்ச நாள் நல்லா வீட்டுக்கு அடங்கின பிள்ளையான இருந்தது தப்பாக போயிட்டு. எப்பவும் போல என் வேலையை ஆரம்பிச்சாதான் நீ அடங்குவேன்னு நினைக்கேன். ஆத்தாடி, கட்டியை தூக்கிவிட்டாலே. ஏட்டி, நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இனி போட்டு அடிச்சு விடாத. நீ ஓடன மட்டும் உடனே விட்டுடுவேனா? அப்போ இந்த கட்டை பறந்து வந்து உன் மண்டியை பொழக்கா இல்லையான்னு பாரு. அத்தாடி, என் மவன் ஏட்டி அவன் வந்துட்டு ஒரு விளையாட்டுக்கு பேசுனதுக்காடி இப்படி என் மவனை போட்டு அடிச்சு மண்டையை பிறந்துட்டு எடுக்க. என்னத்தே, ஏதாவது சொன்னியலா? கிச்சனில் உள்ளார இன்னொரு கட்டை கூட இருக்குன்னு நினைக்கேன். நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஐயோ அம்மா. ஐயோ, நம்ம மவனுக்கே அந்த நிலைமைனா அப்போ நம்மளை யோசிச்சு பார்க்க முடியாதே. அடித்தாங்க உடம்புல சத்தோட கிடையாது. என்னத்தே, பேச்சையே காணும்? அட, அது ஒன்றும் இல்லை மருமாவளே. நான் போய் சமைச்சு வைக்க, இனி வேலையை முடிச்சுட்டு வான்னு சொல்ல தான் வந்தேன். நான் போகிறேன். குடும்பத்துக்கும் கொழுப்பு ஏறிட்டு இருக்கு, குறைக்கிற இருங்க. எனக்கு என்னடா வெயில் இப்படி குழந்தை கட்டுது. எப்போ இன்னும் போக போக எம்பிட்டு வெயில் அடிக்குமோ தெரியலையே. ஆமாம் மக்களே, இந்த பக்கமாக தான் நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆமாம், நீ ஏன் இப்படி வேகமாக ஓடி வர மூச்சு இறக்கி இறக்கி பேசிட்டு இருக்க? என்ன ஆயிட்டு? குளத்தண்ணி வந்துட்டு நம்ம லட்சுமி அக்கா சொன்னாங்க, அதான் அந்தால எல்லாத்தையும் சொல்லிட்டு வரலாம்ட்டு ஓடிட்டு இருக்கேன். நீங்க அப்படியே உங்க மருமகிட்ட சொல்லி அவளை சீக்கிரமா கொலாவுக்கு போக சொல்லுங்க. எனக்கு கூட்டம் பெருசாயிரும் பார்த்துக்கிடுங்க. அப்படியே மக்களே, சரி நான் அதை போய் அவள்கிட்ட சொல்லி அவளை வர சொல்லியே. நீ வேகமாக ஓடாமல் பார்த்து பொறுமையாக போ, ஒன்றும் அவசரம் இல்லை. கீழே விழுந்து கை கால் எதுவும் அடிபட்டுன்னா என்ன பண்ணுறது? பார்த்து. சரி, நான் பார்த்து போறேன். நீங்க பார்த்து வருஷா போயிட்டு உங்க மருமகிட்ட சொல்லி அவளை வர சொல்லுங்க. அப்படியே வரும்போது நம்ம வசந்தி வீட்லயும் உஷா வீட்லயும் சொல்லி அவளை 2 பேர்த்து கூட்டிட்டு வர சொல்லுங்க. நேரம் ஆயிட்டு நான் கொடுத்து எடுத்துட்டு போய் பைப்பையில போட்டு வரேன். சரி மக்களே. அடியப்பா, என்ன ஓட்டம் ஓடியா? நம்ம மருமாவை இப்போ ஓட சொன்னாலே ஓட மாட்டாளே. சரி போவோம், என்ன பண்ணியது? குடிக்கிறது கூட தண்ணி வேணும்ல, போய் சொல்லுவோம் என்ன செய்யான்னு பார்ப்போம். நிர்மலா, சொல்லிட்டு வந்துட்டியாமா நம்ம பிரேமா வீட்டில் உஷா வசந்தி வீட்டில எல்லாம்? வீட்டுக்கு போகலக்கா. அவங்க வீட்டுக்கு போகிற வழியில நம்ம பிரேமாளுக்கு மாமியா வந்துட்டு இருந்தாங்க. அதான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு உங்க மருமகிட்ட சொல்லிடுங்க. வர வழியில அப்படியே உஷாவையும் வசந்தியும் கூட்டிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ சரிம்மா, அப்போ வந்துடுவாங்க. அட, தண்ணி எப்போலேருந்துக்கா வருது? இப்போதான் மக்களே, கொஞ்ச நேரம் ஆகிட்டு.
அப்படியாக்கா? சரி சரி சரி. ஏன் மக்களே நீ தண்ணி எதுவும் பிடிக்கலையா? பாத்திரம் எதுவும் எடுக்காம வந்து நிக்க? எடுக்கணும்க்கா, சொல்லியிருக்கேன், எடுத்துகிட்டு வருவாவ. ஓ அப்படியா கீதா, சரி. நிர்மலா சத்து பார்த்துக்கம்மா, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சாதம் அடுப்பில் வச்சிருந்தேன், அது வரைக்கும் இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன், சரியா? ஆட்டங்கா, பார்த்து போயிட்டு வா, நான் பார்த்துக்கேன். என்ன நிர்மலாக்கா, உங்கள் மவ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு தானே சரி போகிறா? ஆமாம் மக்களே, வேலைக்கு தான் போயிட்டு இருக்கா. 6 மாதம் கிட்ட ஆயிட்டு. அப்படியாக்கா? வேறு கல்யாணம் எதுவும் பண்ணலையாக்கா? இல்லை மக்களே, பிள்ளை இப்போ தானே படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கா. அதான் கொஞ்ச நாள் போகட்டும்னு இருக்கும். அப்படியாக்கா? சரி சரி சரி. வேற மாப்பிள்ளை எதுவும் வெளில தான் தேடணுமா, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டியாளா? இல்லை மக்களே, இனிமே தான் பார்க்கணும். ஓ அப்படியாக்கா, நான் கூட நம்ம லட்சுமி அக்காளுக்கு மாவனுக்கு தான் பேசி வச்சிருக்கியலோன்னு நினச்சிக்கிட்டேன். என்ன கீதா, என்ன பேசிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, சின்ன வயசுலேருந்தே பழகியாவில்ல, அதான் அவங்களுக்குள்ளே எதுவும் ஆசை இருக்குமோ இன்னொன்று கேட்டேன். கீதா, உனக்கு தேவையில்லாத வேலையிலலாம் நீ மூக்க நுழைக்காத கீதா. அந்த பிள்ளைங்க ரெண்டும் சின்ன வயசுலேருந்து அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு இருக்குங்க. சும்மா போகிறவங்க வரவங்கள கண்ணு காது மூக்கு வச்சு வயசு பிள்ளை மேலே பழிய போடாதீங்க. அக்கா, நான் என்ன ஊரில் உலகத்தில் இல்லாததையாக கேட்டுவிட்டேன். ஒரு பையனும் பொண்ணும் பேசிகிட்டு இருந்தாலே ஏதோ இருக்குன்னு தானே நினைக்க தோணும். அதான் இருந்தாலும் ஒரு வேளை நீங்கள் எதுவும் பேசி முடிச்சதுனால தான் அந்த பிள்ளைங்க நல்லா சகஜமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கோம் என்ன ஒன்று கேட்டேன். அனாவசியமாக பேசுகிற வேலை வேணாம் கீதா. அந்த பிள்ளைங்க ரெண்டும் சின்ன வயசுலேருந்தே அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு இருக்குங்க. நாங்களே போய் அவங்கள்ட்ட இவனை கட்டிக்கிறியான்னு கேட்டால் கூட ரெண்டும் ஒத்துக்காதுங்க. அதுங்க ரெண்டும் அந்த அளவுக்கு அண்ணன் தங்கச்சியாக தான் பழகிட்டு இருக்குங்க. சும்மா உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிட்டு இருக்காத, நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க. என் பிள்ளைய பற்றி இன்னொரு வாட்டி நீ இப்படி எதுவும் பேசுறேன்னு தெரிஞ்சதுன்னா உனக்கு அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். ஆனால் என்ன கேட்டுட்டு நீ இப்படி கோவப்படுறீங்க? கீதா, சொல்லும் போதே அமைதியாக இருந்துட்டு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அனாவசியமாக பேசி வாங்கி கட்டிக்காத, ஒழுங்காக ஓடிடு. கோவப்படாதீங்கக்கா, நான் போகிறேன். என்னதான் நீங்கள் ஒழிச்சு வச்சாலும் உண்மைன்னு இருந்தால் வெளியே வரதானே செய்யும், அப்போ பார்த்துக்கிடிய. தெருவுக்கோ நீ இவ்வளோ மாதிரி இருந்தால் போதும், ஊர் விளங்கிடும். ஏக்கா, தண்ணி ரொம்ப நேரமாக வருதாக்கா? ஆமாம் வசந்தி, கொஞ்ச நேரம் ஆயிட்டு. அப்படியாக்கா? சரிக்கா. ஏக்கா, தண்ணி எப்போ நிற்கும், என்ன எதுவும் தெரியுமாக்கா? தெரியாது மக்களே, கொஞ்ச நேரம் ஆகுது தண்ணி வந்து. எப்போ நிற்கும் என்ன எதுவும் தெரியாது. நீ கொடை எதுவும் கொண்டு வரலையா? வேற எப்படி தண்ணி பிடிப்ப? என் மாமியா கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காவக்கா. லைனில் கூட்டு வந்துற போது அந்தாலும் நீ முன்னாடி போன கொடை எடுத்துகிட்டு பொறுமையாக வாரேன்னு சொன்னாவ. அதான் அந்தாலும் வேகமாக ஓடி வந்தேன். ஆமாம், நீங்கள் இன்னும் கொடை கொண்டு வரலையோ? அட அந்த டப்பி எந்த தான் டீ? நான் தான் முன்னுக்கு லைன் வச்சுட்டு வந்தேன். தண்ணி வந்தது தெரியாதுல்ல, அந்தால எனக்கு தெரியல, எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதான் அந்த நிறைஞ்சது தூக்கிட்டு போயிடலாம்னு நிற்கேன். எது, நீ முன்னாடி வந்து வச்சியா? ஏட்டி, தண்ணி வரும்னு காலங்கத்தால 5 மணிக்கெல்லாம் நான் தான் எடுத்துகிட்டு வந்து அந்த டப்பை வச்சுட்டு போனேன். அது எங்கள் வீட்டு பாத்திரம். என்னமோ உன் வீட்டு பாத்திரம் மாதிரி பேசிட்டு கிடக்க. நீ இப்போ தான் இங்கே வார, அதுக்குள்ளே என்னமோ காலையிலே வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏக்கா, நீங்கள் 5 மணிக்கு தான் வந்தீங்க. நான் 4:30 மணிக்கே வந்து பாத்திரத்தை வச்சுட்டு போயிட்டேன்க்கா. அந்த டப்பி என்னோடது. மக்களே, அந்த டப்பை லட்சுமி அக்காவது தான் மக்களே. அவங்க தான் காலையில் 4:30 மணிக்கெல்லாம் வச்சேன்னு என்கிட்ட வந்து சொன்னாவ. அந்த டப்பா அவங்க வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன். நீ எப்போ இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்ச, எப்படி தூக்கிட்டு போவேன்? அதை தண்ணி நிறைக்கிறதுக்காக வச்சிருக்காவ, தூக்கிட்டு போக முடியாததை. என்ன லட்சுமி அக்கா வீட்டில் இருந்தான்னா எங்கே இருந்தான்னா நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே. அதான் இருந்தாலும் என்னோட டப்புன்னு சொன்னேன். இப்போ என்ன இப்போ? அதான் நீங்களாம் தண்ணி பிடிச்சிட்டியல்ல, இதுக்கப்புறம் நான் பிடிக்கேன். வசந்தி, இங்கே ஒன்றும் ஒரே ஆளை பிடிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. எல்லாம் லைன் படி தான் வந்துட்டு இருக்கு. நான் 5 கூட எடுத்தேன், நிர்மலா 5 கூட எடுத்தா. அதுக்கப்புறம் அந்தால கீதா வந்துட்டு போனா. அவள் வந்து எடுக்காலோ எடுக்க மாட்டாலோ எங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு தான் நீ எடுக்கணும். நீ 5 கூட எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிரேமா 5 கூட எடுக்கணும். அதுக்கப்புறம் யாரும் ஆள் வரலன்னா லைன் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். ஒரே ஆளெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு போக முடியாது. அப்படியாக்கா? லைன் படி வந்துட்டு இருக்கா? அப்போ பரவாயில்ல. சரி, நீங்கள் பிடிச்சிட்டு சொல்லுங்க, நான் அப்படி ஓரமாக உட்கார. எங்கள் மாமியா வந்தாவனா குடத்தை எடுத்துகிட்டு வரேன். ஏக்கா, ஏன்க்கா அப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் தானே தண்ணி பிடிச்சிட்டு இருந்தீங்க. எல்லா வீட்டில் எல்லாத்தையும் நிறச்சி வச்சுட்டு இருப்பீல்ல. இப்போ நாங்கள் வந்ததும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு கதை விடுறீங்களா? ஏன் தேவையில்லாமல் சண்டை இழுக்காத வசந்தி. ஆளுக்கு 5 கூட தான் பிடிச்சிட்டு இருக்கோம். லட்சுமி அக்கா எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நான் 4வது கூட எடுத்துட்டேன். கடைசி கூட இப்போ எடுத்துகிட்டு போயிட்டேன்னா என்னோட லைன் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நம்ம அந்த கீதா வந்தா வராட்டி போகிற. அதுக்கு பிறகு நீயும் பிரேமாவும் எடுத்துட்டு உஷா வந்தாவில் எடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு யாரும் வரலன்னா லைன் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு நடுவில் யாராவது வந்தாங்கன்னா ஆளுக்கு 5 கூட தான் பிடிக்கணும்னு சொல்லுங்கள். என்னக்கா சும்மா 5 கூடன்னு சொல்லிட்டு இருக்கிய? நீ இவ்வளோ நேரம் பிடிச்சியல்ல, இதுக்கப்புறம் நான் பிடிப்பேன். நேரம் போட்ட சண்டை வீணா போயிட்டேன். பிரேமா, நாங்கள் 5 கூட எடுத்துட்டோம். அந்த டப்பில் கிடக்க தண்ணியை
குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம என்ன பண்ணுவீங்க? இருக்கிற தண்ணியை கொஞ்சம் ஆளு கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. அண்ணா என்ன பிரேமா இப்படி ஆயிட்டு? தண்ணியே இல்லையே. அதான் சொன்னாவில்லக்கா இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு போக சொல்லி. அதே எடுத்துட்டு போக வேற என்ன பண்ணியது? அக்கா என்னக்கா குழவை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிய? தண்ணி பிடிச்சிட்டியெல்லாம் எல்லாரும்? இல்லை வசந்தி, நம்ம வசந்தி அக்கா போட்ட சண்டையில தண்ணியே நின்று போயிட்டு தண்ணி இல்லை நமக்கு இப்போ. ஐயா என்னக்கா சொல்லிய? வீட்டில் சுத்தமாக தண்ணி இல்லையே, பண்ண என்ன பண்ணியது? பிரேமா, தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். வேற 3 பேர் எடுத்துட்டு போனா சுத்தமா இருக்காது. அந்தாலும் இருக்கிற தண்ணியை ஆளுக்கு கொஞ்சமா சைலண்டா எடுத்துட்டு போயிடுவோம். ஐயா பாவம்க்கா நம்ம உஷா. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் எப்படிக்கா அவன் சமைப்பா வீட்டில்? அதுக்காக முன்னாடியே வந்திருக்கணும் இல்லை பிரேமா? அவ இப்பதானே வார தண்ணி நின்னதுக்கப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? நமக்கும் தண்ணி இல்லைல்ல. இருக்கிற தண்ணியை ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போவோம் போ. ஐயா என்ன எல்லாரும் போயிட்டாவ? ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. இப்போ நான்